அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களோட தமிழ் பாடசாலையில் சரஸ்வதி பூஜை நடைபெறுகின்றது. அதற்காக போய் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பொங்கல் கொண்டு போகிறோம். ஒவ்வொரு தாக்களும் ஒவ்வொரு இதுவாக செய்து கொண்டு வரீங்க. பொங்கல் படையாதண்டு இன்றைக்கு சரஸ்வதி பூஜைக்கு போய் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்போ உள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன நடக்கின்றதை உங்களுக்கு சற்று நேரத்தில் தருகின்றோம். இப்போ நாங்கள் பழத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ போய் கொண்டிருக்கலாம். நாங்கள் உள்ளே பார்ப்போம். இந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. கத்தோலிக்க மதமாக இருக்கலாம், இஸ்லாம் மதமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம், எல்லா மதங்களும் இறைவனை நோக்கி வழிபடுவது உங்களுக்கு தெரிந்த விடயம். அந்த வகையில் இன்றைய தினம் சரஸ்வதி பூஜையை நாங்கள் இங்கு செய்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் லட்சுமிக்கு உரிய தினம். அதாவது நவராத்திரி என்பது 9 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த 9 நாட்கள் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்து 3 நாட்கள் லட்சுமிக்கும், அடுத்து 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், இறுதியாக விஜயதசமியாக அது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த வருடம் 11 நாட்கள் இந்த பூஜை நடைபெறுகின்றது. காலத்துக்கு ஒவ்வொரு வருடமும் நாட்கள், மாதங்கள், அவைகளுடைய திதிகள் எல்லாம் வித்தியாசப்படுவதனால் இந்த வருடம் இது 11 நாட்களாக இருக்கின்றது. நாங்கள் சரஸ்வதி பூஜை அன்று இந்த பூஜையை செய்வதற்கு எமக்கு குறுகிய காலங்கள், பல நிகழ்வுகள் எமது பாடசாலையில் நடைபெற்றபடியினால் நாங்கள் அடுத்த வாரம் இங்கு பாடசாலை விடுமுறை என்றபடியினால் இன்றைய தினம் நாங்கள் இதை செய்கின்றோம். இறைவனை வணங்குகின்றோம், ஆலயத்துக்கு செல்லுகின்றோம். ஆலயத்தில் நாங்கள் இன்று பூஜை செய்கின்றோம். ஆனால் சரஸ்வதியை வழிபடுகின்றோம். ஆனால் எங்களுக்கு எல்லா கல்வியையும் சரஸ்வதி கொண்டு வந்து தருகிறோம். நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம், அந்த குருமார் எங்களுக்கு எவ்வளவு அன்போடு இந்த பாடங்களை சொல்லித்தந்து நாங்கள் அவர்கள் கூடும் பசும் பொற்கொடியே கனதன குன்றுமைப்பால் ஆடும் சுமக்கும் கரும்பே சகல